Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Innalhamdulillahi na'maduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi. May yahdihillahu fala mudilla lahu wa may yudlilhu fala hadiya lahu. Ashhadu an la ilaha illallah wahdahu la syarika lahu wa ashhadu anna Muhammadan abduhu wa rasuluhu. Ya ayyuhan nas ittaqu rabbakum alladhi khalaqakum min nafsin wahidah wa khalaqa minha zawjaha wa batha minhuma rijalan katsiran wa nisaan. Wattaqullaha alladhi tasaaluna bihi wal arham innallaha kana 'alaykum raqiba. Rabbi shrah li sadri wa yassir li amri wahlul 'uqdatam min lisani yafqahu qawli. எல்லாம் வல்ல அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்து பரிபக்குவப்படுத்துகின்ற வல்ல இறைவனுக்கே எல்லா புகழும் உண்டாகும். வல்ல இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் வற்றா பெருங்கருணையும் நம்முடைய உயிரினும் மேலான உத்தம தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் மீதும் அவர்களுடைய அடிசுவட்டை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த சத்திய சகாபாக்கள் சகாபிய பெண்மணிகள் யாவரின் மீதும் இங்கு அமர்ந்திருக்கும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. இந்த உலக வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ்வை யாரு விசுவாசம் கொண்டிருக்காங்களோ, இறைவனை யாரு நம்பிக்கை வச்சு இறைவன் மேல யாரு நம்பிக்கை வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு, இறை நம்பிக்கையாளர்களுக்கு இந்த உலகத்துல அவங்க எதையெல்லாம் பாக்குறாங்களோ, எதெல்லாம் அவங்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயமா தெரியுதோ அந்த விஷயங்கள் எல்லாம், அவங்களுக்கு கவர்ச்சியா காட்சியளிக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் இந்த உலக வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு மிக ரொம்ப அற்பமான ஒரு சந்தோஷமே தவிர வேற எதுவுமே கிடையாது. மூமின்களை பொறுத்த வரைக்கும் இந்த உலக வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு சிறைச்சாலை மாதிரிதான். அல்லாஹ் இந்த உலகத்தை படைச்சு, இந்த உலகத்துல மனிதர்களை படைச்சு, அந்த மனிதர்களுக்கு எது சரி எது தவறு அப்படின்னு புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு சிந்தனைய, ஒரு அறிவை நமக்கு இறைவன் தந்திருக்கான். அப்படி அந்த அறிவை கொண்டு, அந்த சிந்தனைகளை கொண்டு நாம சிந்திச்சு செயல்பட்டோம்னா இது சரியான வழி, இது சரியான பாதை, நாம செய்யற செயல் சரியானது, இல்ல இது தவறான பாதை, நம்ம செய்யக்கூடிய காரியம் தவறான காரியம் அப்படிங்கறத நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அந்த சிந்திக்கக்கூடிய உள்ளத்தை இறைவன் நம்ம எல்லாருக்கும் தந்திருக்கான். அந்த உள்ளத்தை நாம பரிசுத்தப்படுத்தி, அந்த உள்ளத்தை நாம தூய்மைப்படுத்தி, உள்ளத்தை நம்ம பக்குவப்படுத்தி, அதுல கலங்கம் இல்லாம நல்ல சிந்தனைகளை யோசிச்சு நல்ல செயல்களை நாம செயல்படுத்தினா அதன் மூலமா நாம மறுமையில வெற்றி பெற முடியும். அது அல்லாம நம்மளுடைய உள்ளத்தை நம்ம கலந்துபடுத்தி தேவையில்லாத எண்ணங்களை யோசிச்சு தவறான காரியங்களின் பக்கம், தவறான செயல்களின் பக்கம் நாம போனோம் அப்படின்னா நம்மளால மறுமையில வெற்றி பெற முடியாது. அதத்தான் நம்முடைய தூதர், நம்முடைய தலைவர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அந்த மனிதர், அல்லாஹ்வுடைய தோழர் என்று சொல்லக்கூடிய அந்த மனிதர் இறைவனுக்கு பிரார்த்தனை செஞ்சாங்க. நாளைக்கு மறுமையில இறைவன் முன்னாடி நாம நிற்கும் போது நம்மளுடைய செல்வங்களோ நம்மளுடைய பிள்ளைகளோ நமக்கு எந்த பலனும் அளிக்காது. இறைவா, நாளை மறுமையில உங்களை சந்திக்கக்கூடிய அந்த நாள்ல நான் தூய உள்ளத்தோட நான் உங்களை சந்திக்கிறேன், அதுதான் எனக்கு பலன் அளிக்கும் அப்படின்னு சொல்லி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இறைவனுக்கு பிரார்த்தனை செஞ்சாங்க. இல்லாம அத்தல்லாஹு கல்வின் சரியும், இறைவா தூய்மையான உள்ளத்தோட நான் உங்களை சந்திக்கிறேன், அதுதான் எனக்கு பலன் அளிக்கும் அப்படின்னு சொல்லாங்க. நாம நம்மளுடைய எதிர்கால வாழ்க்கைக்காக எவ்வளவோ சேர்த்து வைக்கிறோம். நம்மளுடைய பிள்ளைகளை அன்பா பாசமா சீராட்டி வளர்க்கிறோம். நம்ம பிள்ளைங்க எதிர்காலத்துல நம்மளை பார்த்துக்குவாங்க அப்படின்றதுனால, நம்மளுடைய எதிர்காலத்துல நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி செய்யணுங்கிறதுக்காக எவ்வளவோ சொத்துக்களை நம்ம சேர்த்து வைக்கிறோம். அது பணமா இருக்கலாம், நகையா இருக்கலாம்,
இல்ல வீடு வாசலா இருக்கலாம். எவ்வளவு சொத்து பத்துக்களை நாம சேர்த்தாலும் இது எதுவுமே மறுமையில நமக்கு பலன் அளிக்கவே அளிக்காது. மாறா நமக்கு இறைவன் முன்னாடி நாளை மறுமையில எந்த மனிதனும் யாருக்கும் உதவ முடியாத அந்த நாள்ல நமக்கு எது பலனளிக்கும் அப்படின்னா நம்மளுடைய தூய்மையான உள்ளம். அந்த உள்ளத்தை நாம சீர்படுத்தி வச்சுக்கிட்டா மட்டும்தான் நாளை மறுமையில இறைவன் முன்னாடி நாம நிற்கும் போது இறைவனிடத்துல நாம வெற்றி பெற முடியும். அதைத்தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இறைவனிடத்துல பிரார்த்தனை செஞ்சாங்க, எனக்கு தூய உள்ளத்தோட நிற்கக்கூடிய பாக்கியத்தை எனக்கு தாயேவா அப்படின்னு சொல்லி. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இந்த உடல்ல ஒரு உறுப்பு இருக்கு, அந்த உறுப்பு சீரா அமைஞ்சிருச்சு அப்படின்னா நம்மளுடைய உடல் முழுவதும் சீரா அமைஞ்சிடும். அந்த உறுப்பு சீர்கெட்டு போயிடுச்சு அப்படின்னா அந்த உடல் முழுவதுமே சீர்கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த உறுப்பு என்ன? அதுதான் உள்ளம். அந்த உள்ளம் சரியா இருந்துச்சுன்னா நம்மளுடைய செயல்பாடுகள் எல்லாம் சரியா அமைஞ்சிடும். அந்த உள்ளத்தை நம்மளால கீழ்படுத்த முடியல, அந்த உள்ளத்தை நம்ம கட்டுப்படுத்த தெரியாம நம்ம உள்ளத்தை பக்குவப்படுத்தல அப்படின்னா நம்மளுடைய உடல் முழுவதும் நம்மளுடைய செயல் முழுவதும் சீர்கெட்டு போயிடும். இந்த உள்ளம் நன்மையான காரியங்களை அதிகமா தூண்டுதா இல்ல தீமையான காரியங்களை அதிகமா தூண்டுதா அப்படின்னா நன்மையான காரியங்களை தூண்டுறதை விட பெரும்பாலான நேரங்கள்ல உள்ளம் தவறான செயல்களின் பக்கம் தவறான காரியத்தின் பக்கம் தான் நம்ம அழைச்சிட்டு போகும். உதாரணத்துக்கு மனிதன் நல்ல விஷயங்களின் பக்கம் அதிகமா செயல்படுத்துறாங்களா இல்ல தீமையான விஷயங்களை அதிகமா செயல்படுத்தி தீமையின் பக்கம் போறாங்களா அப்படின்னா உள்ளம் அதிகமா தீமையான காரியங்கள் பக்கம் தான் செயல்பட்டு போகும். அதே மாதிரி மனிதர்கள் தீமையான காரியத்துலதான் அதிகமா ஈடுபட ஆரம்பிச்சுவாங்க, அதுல அடிமை ஆயிடுவாங்க, இலகுவாங்க. இப்போ மார்க்க சொற்பொழிவு நிகழ்ச்சி நடக்குது அப்படின்னா அதற்காக நம்ம உள்ளம் தயார்படுறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படும். இதே ஏதோ ஒரு நடிகர் நடிகை வராங்க, எனக்கு விருப்பமானவங்க வராங்க, அதனால நான் அவங்க போய் பார்க்க போகணும் அப்படின்னா நம்மளுடைய வேலைகள் எவ்வளவு வேலைகள் இருந்தாலும் சரி, நம்முடைய காரியங்கள் எவ்வளவு காரியங்கள் இருந்தாலும் சரி, அதையெல்லாம் நிப்பாட்டி வச்சுட்டு அவங்கள நம்ம போய் பார்க்கறதுல நம்மளுடைய உள்ளம் அதிகமா நம்மள அந்த ஆசையை ஏற்படுத்தும். அதே மாதிரி இப்ப மகன் சொல்லையோ இஷா பக்தோ நேரம் வந்துருச்சு, நேரம் நெருங்கிருச்சு, பக்துடைய நேரம் வந்துருச்சு, ஆனா முக்கியமான சீரியல் டிவியில ஓடிட்டு இருக்கு அப்படின்னா நம்ம என்ன நினைப்போம், நம்மளுடைய உள்ளம் என்ன தூண்டும், நமக்கு முதல்ல தொழுகையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சீரியல் பார்க்கணும்னு தோணுமா? இல்ல இந்த சீரியல் முக்கியமான சீன் ஓடிட்டு இருக்கு, அதை முடிச்சுட்டு நம்ம தொழுதுருவோம், ஒரு 5 நிமிஷம் தானே அப்படின்னு நம்ம உள்ளம் அந்த பக்கம் நம்மளை கொண்டு போகுது அப்படின்னா தீமையான காரியம் ஏதும் அது பக்கம் தான் நம்மளுடைய உள்ளம் நம்மளை அழைச்சு போகும். இப்ப இதனால நமக்கு என்ன பலன் கிடைக்குது? இதனால நமக்கு ஏதாவது ஒரு பிரயோஜனம் இருக்கா? இதனால நமக்கு ஏதாவது ஒரு நன்மை கிடைக்க போதா அப்படின்னா நம்ம உள்ளம் சீர்கட்டு போறதுதான் தவிர மற்றபடி அதனால நமக்கு எந்த ஒரு பலனும் எந்த நன்மையும் நமக்கு கிடைக்க போறது கிடையாது. நம்மளுடைய உள்ளம் எது என்னதோ அதுபடிதான் நம்மளுடைய செயல்பாடு இருக்கும். அதனாலதான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, இன்னமல் அமலு பின்னியத், செயல்கள் யாவும் எண்ணங்களை பொறுத்துதான் அமையும். நம்ம என்ன மனசுல நினைக்கிறோமோ, எதை பத்தி சிந்திக்கிறோமோ, நம்மளுடைய உள்ளம் எதை அதிகமா தூண்டுதோ அந்த செயலை தான் நாம செய்வோம். அது நன்மையான செயலா இருந்தாலும் சரி, தீய செயலா இருந்தாலும் சரி. நம்மளுடைய உள்ளத்துல தீமையான எண்ணங்கள் வராம சரியான எண்ணங்கள் உதிச்சு அந்த சரியான பாதையின் பக்கம் நம்ம போனோம் அப்படின்னா, நம்மளுடைய செயல்பாடு சரியான முறையில அமையணும் அப்படின்னா நம்மளுடைய உள்ளத்துல உறுதி இருக்கணும். நம்ம தவறான செயலின் பக்கம் நம்ம போக கூடாது அப்படிங்கிற அந்த உறுதி, நம்ம சரியான பாதையின் பக்கம் தான் போகணும், சரியான செயலெல்லாம் செய்யணும் அப்படிங்கிற அந்த உறுதி நம்மளுடைய உள்ளத்துல இருக்கணும். அந்த உறுதி நம்மளுடைய உள்ளத்துல எப்ப வருதோ அப்பதான் நம்மளுடைய உள்ளத்தை நம்ம சீரா வச்சுக்க முடியும். சரி, உறுதியா இருக்கணும். அந்த உறுதி எப்படிப்பட்டதா இருக்கணும்? சாதாரண மனிதர்கள் வச்சிருக்காங்க அந்த மாதிரியான உறுதியா இருக்காது, இருக்கக்கூடாது. நபிமார்கள் வச்சாங்களே உறுதி, எந்த சூழ்நிலையிலும் என்னுடைய இறைவன் எனக்கு உதவி செய்வான், எந்த காலகட்டத்திலும் எந்த சோதனையின் போதும் என்னுடைய இறைவன் மட்டுமே எனக்கு உதவி செய்யக்கூடியவன் அப்படிங்கிற அந்த உறுதி நபிமார்களிடத்துல இருந்துச்சே, அந்த மாதிரியான உறுதி நமக்குள்ள இருக்கு. நம்முடைய தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த சமுதாயத்தை
மனிதனுக்கு எதிரா தனி ஆளா ஒற்றை ஆளா நின்று ஏவுதூதை எடுத்து சொன்னாங்களே, அந்த நேரத்துல அவங்களுக்கு இருந்துச்சு உறுதி. அதே மாதிரி அந்த சமுதாய மக்கள் எல்லாம் சேர்ந்து அவங்கள நெருப்புல தூக்கி நெருப்பு கூட்டத்துல தூக்கி போடும்போது அந்த நேரத்துல அவங்க உறுதியா இருந்தாங்களே, என்னுடைய இறைவன் என்னை காப்பாற்றுவான், என்னுடைய இறைவனால மட்டும்தான் என்னை காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற உறுதி இருந்துச்சே. அந்த மாதிரியான உறுதி நம்மளுடைய செயற்பாடுகளின் போது நமக்கு இருக்கும். ஒரு சோதனை வந்துருச்சுன்னா நம்ம எல்லாம் உடனே தூண்டு போயிடும். அந்த உள்ளம் நமக்கு தவறான சிந்தனைகளை எல்லாம் தூண்ட ஆரம்பிச்சிருது. வலிமையின் பக்கம் கூட போகக்கூடிய வாய்ப்புகளை அந்த உள்ளம் ஏற்படுத்துது. அப்படின்னா நம்மளுடைய உள்ளத்துல உறுதி இல்லை. அந்த உறுதி இருந்தாதான் நம்மளுடைய செயல்பாடு சரியா இருக்கும். நம்ம எல்லாம் நினைக்கலாம் அவங்க நபிமார்கள், அதனால அவங்க உறுதியா இருந்தாங்க, நம்ம தான் சாதாரண மனிதர்கள் தானே, நம்மளால எப்படி அந்த அளவுக்கு உறுதியான செயல்பட முடியும், உறுதியா இருக்க முடியும் அப்படின்னு நாம நினைக்கலாம். சாதாரண மனிதர்கள் கூட உறுதியா இருந்தாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்துல ஃபிரௌன் அப்படிங்கிற ஒரு கொடுங்கோலன் இருந்தான். அந்த மன்னனுக்கு இறைவன் பல அதிகாரத்தை கொடுத்திருந்தான், ஆட்சி அதிகாரத்தை கொடுத்திருந்தான். அப்படிப்பட்ட அந்த ஃபிரௌன் என்ன செஞ்சான் அப்படின்னா, நான் தான் இறைவன் அப்படின்னு சொல்லி சொன்னான். அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாம் எதை இணை வைப்பாங்க? ஒண்ணு கற்சிலைகளை இணையா வைப்பாங்க, இல்ல மரங்களை இணையா வைப்பாங்க, இல்ல பசுமாடு, இல்ல சூரியன், சந்திரன், இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தை இணையா வைப்பாங்க. ஆனா தான் தான் இறைவன் அப்படின்னு சொல்லி இறைவனுக்கு தன்னையே இணையா வச்ச ஒரு மனிதன் தான் அது ஃபிரௌன் தான். அப்படிப்பட்ட அந்த ஃபிரௌன் ஒரு சூரியகார கூட்டத்தை அழைச்சு வந்து, இந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் நமக்கு எதிராக நீங்க செயல்படுங்க, அவங்களுடைய செயலை நீங்க முறியடிச்சிட்டீங்க அப்படின்னா நான் அதற்காக ஒரு நிறைய சன்மானத்தை தரேன், உங்களை என்னோட பக்கத்துல வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சூரியக்காரர்களை அழைச்சிட்டு வரான். அப்ப அந்த சூரியக்காரர்கள் என்ன செய்யறாங்கன்னா, அவங்களுக்கு தெரிஞ்ச வித்தைகளை அவங்க செய்யறாங்க. அவங்க அதை செய்யும் போது அது எல்லாம் ஒரு பாம்பு மாதிரி ஒரு உருவத்தை தோற்றமளிக்குது. அதை பார்த்த உடனே அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க பயந்துடுறாங்க. அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க இறைவனுடைய கட்டளைக்கு இணங்க அவங்க கையில இருக்க கைத்தடியே போடுறாங்க. அப்படி போடும்போது அந்த கைத்தடி பாம்பா மாறிடுது. அதை பார்த்து மற்ற மனிதர்களுக்கு வேணா இது ஒரே மாதிரியா இருக்கலாம் அப்படின்னு தோணலாம். ஆனா அந்த சூரியக்காரர்களுக்கு தெரியும் தானே, நாம செய்யறது ஒரு வித்தை, அது ஒரு மாயம், அது உண்மை கிடையாது. ஆனா இந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க செஞ்சாங்களே, இது நிஜம், இது சாதாரண மனிதனால செய்ய முடியாத ஒரு காரியம், இது வித்தை கிடையாது, இதற்கு எல்லாத்துக்கும் அப்பாற்பட்ட ஒரு இறைவன் இருக்கான், அவனால மட்டும்தான் இதை செய்ய முடியும் அப்படின்னு அவங்களுடைய உள்ளத்துல தோன்ற அந்த முதல் கணம் அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க. ஏற்றுக்கிட்டதுனால உடனே சொன்னாங்க, மூசா மற்றும் ஹாரூனுடைய இறைவனை நாங்கள் நம்பிக்கை கொண்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவங்க நம்பிக்கை கொண்டோம்னு சொன்னோன்னே ஃபிரௌன் சும்மா விட்டுருவானா? அந்த சமுதாயத்துல இருந்த பெண் பிள்ளைகளை எல்லாத்தையும் விட்டுட்டு ஆண் மக்களை எல்லாத்தையும் கொலை செஞ்ச, சின்ன குழந்தைங்க கூட பார்க்காம அந்த ஆண் பிள்ளைகளை எல்லாத்தையும் கொலை செஞ்ச அந்த ஃபிரௌன் தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டேன், அல்லாஹ்தான் வணங்குறேன்னு சொல்லி ஒரு மனிதர், அப்படி கூட்டிட்டு வந்த மனிதர் சொல்லும் போது அவன் ஏற்றுக்குவானா? அப்ப அவன் சொல்றான், நான் தான் அவரை கூட்டிட்டு வந்தேன், அப்படி இருக்கும் என்ன நீங்க மறுத்துறீங்கன்னா, இறைவனை வணங்குறேன்னு சொல்றீங்க, நீங்க என்ன வணங்குறேன்னு நீங்க சொல்லல அப்படின்னா நான் உங்களை கொலை செஞ்சுவேன், மாறுபாடு மாறுதை வாங்கிடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த நேரத்துல அவங்க பயந்து போய் ஐயோ அப்படின்னா நம்மளை கொலை செஞ்சுக்குவானே அப்படின்னு அவங்க நினைக்கல. அவங்க இணைவேற்றின் பக்கம் இருந்தாலும் கூட அவங்களுடைய உள்ளத்துல இஸ்லாம் அப்படிங்கிற அந்த மார்க்கம் வந்த அந்த மாற்றத்துல, அந்த நொடி பொழுதுல, அந்த கன நேரத்துல கூட அவங்களுடைய அந்த உறுதி இருந்துச்சு. அந்த உறுதியில அவங்க நிலையா இருந்தாங்க. இறைவன் மீது அந்த உறுதி அவங்களுடைய உள்ளத்துல ரொம்ப ஆழமாக இருந்துச்சு. அந்த மாதிரியான உறுதி இருந்தாதான் நம்மளுடைய உள்ளம் சரியான முறையில இருக்கும். அதே மாதிரி அந்த உறுதியோட நாம அமைச்சிருந்தா மட்டும்தான் நாம மறுமையில வெற்றி பெற முடியும். அந்த உள்ளம், நம்மளுடைய உள்ளம் தூய்மையா இருந்தாதான் நாம மறுமையில இறைவனிடத்துல வெற்றி பெற முடியும். நாம எவ்வளவு அமல் செஞ்சாலும் சரி, அந்த அமல் யாருக்காக செஞ்சா இருக்கணும் அப்படின்னா, நான் என்ன அமல் செஞ்சாலும் சரி, நான் என்னுடைய அமல் என்னுடைய இறைவனுக்காக மட்டும்தான் இருக்கும். வேற யாருக்காக என்னுடைய அமல்
அப்படிங்கிற அந்த எண்ணம், அந்த உறுதி நமக்குள்ள இருக்கணும். ஏன்னா அல்லாஹ் எப்பவுமே நம்மளுடைய தோற்றங்களை பார்க்கறதே கிடையாது. இறைவன் நம்மளுடைய உள்ளத்தெல்லாம் பார்க்கலாம். நம்முடைய உள்ளம் எப்படிப்பட்டதா இருக்கு, நம்மளுடைய உள்ளத்துல தோன்றக்கூடிய எண்ணங்கள் எப்படிப்பட்டதா இருக்கு அப்படின்னு தான் இறைவன் பார்க்கலாம். நம்ம எவ்வளவோ நோக்கு வைக்கிறோம், தொழுகிறோம், அமல் செய்யறோம், ஹஜ் செய்யறோம், ஜகாத் கொடுக்கிறோம், எவ்வளவு அமல் செஞ்சாலும் சரி, அந்த அமல் நம்ம யாருக்காக செய்யணும் அப்படின்னா என்னுடைய இறைவனுக்காக நான் இந்த அமல் செய்யறேன் அப்படிங்கிற அந்த எண்ணம் நமக்குள்ள இருக்கணும். நம்மளை பார்த்து இந்த மனிதர் எப்பவுமே நிறைய அமல்கள் செய்வாங்க, இந்த பெண்களை நிறைய நோக்கு வைப்பாங்க, இல்ல இந்த மனிதர் பச்சையா இருந்தாலும் சரி, எவ்வளவு மழைக்காலமா இருந்தாலும் சரி, எவ்வளவு குளிர்காலமா இருந்தாலும் சரி, இந்த மனிதர் பக்தி நேரத்துக்கு கரெக்டா வந்துருவாங்க, முதல் சம்பளம் எல்லா தொழிலையும் முதல் சம்பளம் நிற்பாங்க அப்படின்னு மற்ற மனிதர்கள் சொல்லணுங்கிற அந்த எண்ணம் கடுகளும் நம்மளுடைய உள்ளத்துல வந்துட்டாங்க, நம்மளுடைய செயல்கள் ஏற்றுக்கொள்ளப்படுமானா நிச்சயம் ஏற்றுக்கொள்ளப்படாது. அதே மாதிரி நிறைய மனிதர்களுடைய எண்ணம் எப்படி இருக்குன்னா, நாம தர்மம் செய்யும் போது நிறைய தர்மம் செய்யணும், அப்பதான் இறைவனிடத்துல நமக்கு நன்மை அதிகமா கிடைக்கும் அப்படின்னு மற்ற மனிதர்கள் எல்லாம் நினைக்கிறாங்க. ஒரு சிலரோட நிலைப்பாடுகள் இருக்கு. ஆனா அந்த நம்ம தர்மம் செய்த தர்மத்தை நாம நம்மளுக்கு வியாபாரம் செய்யறோம், அந்த வியாபாரத்துல சரியான முறையில அல்லாஹ் அவங்களுடைய தூதரும் காட்டி தராத வழியில நாம நம்மளுடைய பொருளாதாரத்தை ஈட்டி அதுல நம்ம ₹1,00,000 தர்மம் செஞ்சாலும், என் ₹1,00,000 தர்மம் செஞ்சாலும் அது நிறைவேற்ற ஏற்றுக்கொள்ளப்படுமா? நிச்சயம் ஏற்றுக்கொள்ளப்படாது. அதே நேரத்துல நம்மளுடைய வருமானம் ஹலாலா இருந்து அல்லாஹ் உங்களுடைய தூதரும் காட்டியிருந்த அடிப்படையில நாம பொருளாதாரத்தை ஈட்டி அதன் மூலமா நாம செய்யக்கூடிய தர்மம் குறைவான அளவுகள் இருந்தாலும் சரி, அது இறைவனிடத்துல ஏற்றுக்கொள்ளப்படும். ஏன்னா அல்லாஹ் சொல்றான், தூய்மையானதை மட்டும்தான் இறைவன் விரும்புறான். நம்ம சரியான வழியில பொருளாதாரத்தை ஈட்டி நாம தர்மம் செய்யும் போது இறைவன் சொல்றான், அதை நான் வலதுகளுக்காக வாங்குறேன் அப்படின்னு சொல்லி. வலதுகளுக்காக வாங்குறேன் சொல்றது மட்டும் இல்ல, அல்ல அது கட்டளை தான். நான் அதை ஒரு குதிரை குட்டி வளர்க்கறது மாதிரி நான் வளர்க்கிறேன், வளர்த்து மறுமையில அதை உங்களுக்காக நான் தயார்படுத்தி வச்சிருக்கேன், ஒரு மலையளவுக்கு அதனுடைய நன்மை நான் தயார்படுத்தி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றேன். இந்த உலகத்துல எவ்வளவோ உயிரினங்கள் இருக்கு, அல்ல அதையெல்லாம் உதாரணம் காட்டாம குதிரை குட்டியை எதுக்கு நம்ம உதாரணமா சொல்லணும்? எவ்வளவோ உயிரினங்களை நம்ம பாக்குறோம், அதெல்லாம் இன்னும் உதாரணமா சொல்லல. எதற்காக குதிரை குட்டி அல்ல நமக்கு சொல்லியிருக்கான்? ஏன்னா நம்ம வளர்க்கிற ஆடு, மாடு, கோழி அப்படி மற்ற எந்த உயிரினமா இருக்கட்டும், நம்ம வளர்க்கக்கூடிய உயிரினங்கள்ல இப்ப கோழியா இருக்கு அப்படின்னா அதற்கான இறையை நம்ம போட்டோம் அப்படின்னா அந்த இறையை சாப்பிட்டு அது சாயந்தரம் நம்ம வீட்டுக்கு வந்துடும். அதே மாதிரிதான் ஆடு, மாடு எல்லாம். ஆனா ஒரு குதிரைய வளர்க்கறது சாதாரண விஷயம் கிடையாது. நம்மளோட வீட்டுல இருக்க சின்ன குழந்தைங்களை நம்ம எந்த அளவுக்கு கண்காணிப்போட ரொம்ப கவனத்தோட பாதுகாப்போட வளர்ப்போமோ அதே மாதிரி ரொம்ப கவனத்தோட வளர்க்கணும் நம்ம அந்த குதிரை குட்டிய. அதனாலதான் அந்த குதிரை குட்டிய நமக்கு உதாரணமா சொல்றோம். அந்த குதிரை குட்டி வளர்க்கறது மாதிரி நான் அந்த அவங்களுடைய நன்மைகளை நான் வளர்க்கிறேன், மலையளவுக்கு நான் மறுமையில உங்களுக்காக நான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றோம். அப்போ நம்முடைய உள்ள தூய்மையோட நாம செய்யற அமல் எதுவா இருந்தாலும் சரி, நம்மளுடைய நாம செய்யற அமல் பெருசா இருந்தாலும் சரி, பெரியதா இருந்தாலும் சரி, எந்த அளவுல நம்ம அமல் செஞ்சாலும் நாம செய்யக்கூடிய அமல் நம்முடைய இறைவனுக்காக மட்டுமே இருக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் நம்முடைய உள்ளத்துல இருக்கணும். அந்த எண்ணம் நம்மளுடைய உள்ளத்துல இருந்தா மட்டும்தான் நம்மளுடைய உள்ளம் சீர்படும். நம்ம அமல்களே செய்யல, ஆனாலும் கூட நம்முடைய உள்ளம் சுத்தமா இருந்துச்சு அப்படின்னா, நம்முடைய உள்ளத்துல குரோதம் இல்லை அப்படின்னா, நல்ல எண்ணங்கள் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா, அதன் மூலமா கூட நம்ம மறுமையில வெற்றி பெற முடியும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அவங்களுடைய சஹாபாக்களோட இருக்கும்போது ஒரு மனிதர் கடந்து போறாங்க. அந்த மனிதர் முழு செஞ்சுட்டு தாடியில வடிகிற தண்ணியை தொலைச்சிட்டு அதை அப்படியே பண்ணுவாங்களோ நடந்து போறாங்க. அப்ப ரசூல் அந்த மனிதரை பார்த்து கேட்கிறாங்க, சொல்றாங்க, சொர்க்கவாசியான ஒரு மனிதர் வராரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ அந்த சஹாபாக்கள் அந்த யாரு அப்படின்னு பார்க்கும்போது அந்த மனிதர். இரண்டாவதாக ஒரு தடவை ரசூல் அதே மாதிரி சொல்றாங்க, சொர்க்கத்துக்குரிய மனிதர் வராரு அப்படின்னு. அப்பவும் அதே மாதிரி அந்த மனிதர் வராங்க. இப்படி ரசூலா 3 தடவை சொல்லும்போது 3 தடவை அதே மனிதர் வராங்க. அப்ப அந்த சபையில் இருந்த அபூ மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அப்படிங்கிற சஹாபிக்கு அந்த மனிதர் என்ன அமல் செய்யறாரு, அந்த மனிதர் என்ன அமல் செய்யறதுனால ரசூலா இவங்களுக்கு வந்து சொன்னாங்க, அந்த அமலை நாமளும் செய்யணும். அதனால நம்ம அந்த மனிதரோட
செய்யறாங்களோ நம்மளால தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிற ஆசையில அந்த மனிதத்துல போய் சொல்றாங்க, என்னுடைய தந்தைக்கும் எனக்கு ஒரு சின்ன மனஸ்தாபம், அதனால ஒரு 3 நாள் அவங்களோட தங்கிக்கட்டுமா அப்படின்னு அனுமதி கேட்கிறாங்க. அப்ப அந்த மனிதரும் அதே மாதிரி அனுமதி கொடுக்குறாங்க. அப்ப அந்த சஹாபி என்ன செய்யறாங்கன்னா, அந்த மனிதர் என்ன நன்மை செய்யறாரு, அந்த மனிதர் என்ன அமல் செய்யறாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இரவு முழுக்க அந்த மனிதர் தூங்குறாரு. ஆனா அந்த சஹாபி என்ன செய்யறாங்கன்னா, இரவு முழுக்க தூங்காம குளிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த மனிதர் இரவு நம்ம தூங்கினதுக்கு அப்புறம் எந்திரிச்சு ஏதாவது அமல் செய்வாரோ அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுனால. ஆனா அந்த மனிதன் இரவு முழுக்க தூங்குறாரு, காலையில 10 தான் இருக்கிறாங்க. அவங்க பார்த்த வித்தியாசமான செயல் அந்த மனிதர்கிட்ட அப்படின்னா, அவங்க தூக்கத்துல புரண்டு படுக்கும் போது அல்லாஹ்வை புகழக்கூடிய வார்த்தைகளை சொல்றாங்க. சுபஹான் அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ்னு அல்லாஹ்வை புகழக்கூடிய வார்த்தைகள், அல்லாஹ்வை பெருமைப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை அந்த மனிதர் சொல்றாங்க. இதை தவிர வேற எந்த ஒரு செயலையுமே அந்த மனிதத்துல அந்த சஹாபி பார்க்கல. அப்ப 3 நாள் இதே மாதிரியே கழிவு. 3 நாள் கழிஞ்சதுக்கு அப்புறம் அந்த சஹாபி சொல்றாங்க அந்த மனிதத்துல, என்னுடைய தந்தைக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனா ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதர் உங்களை பார்த்து சொன்னாங்க நீங்க சொர்க்கவாசி அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த சொர்க்கவாசி நீங்க உங்களை சொன்னதுனால நீங்க என்ன அமல் செய்றீங்கன்னு பார்த்து அதே மாதிரி நானும் செஞ்சு நாளை சொர்க்கத்துக்கு போகணுங்கிற ஆசைகளை அவங்ககிட்ட வந்து நான் தந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த மனிதர் சொல்றாங்க, நான் எந்த அமலுமே இப்ப நீங்க பாத்தீங்களே என்கிட்ட, இதை தவிர நான் எந்த அமலுமே தனிப்பட்ட முறையில நான் செஞ்சது கிடையாது, ஆனா ஒரே ஒரு விஷயம் நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி அந்த மனிதர் சொல்றாங்க. எந்த விஷயம் அது? அந்த மனிதர் சொல்றாங்க, என்னுடைய உள்ளத்துல பொறாமை இருக்காது. மற்ற மனிதர்களுக்கு இறைவன் ஏதாவது ஒரு அருள்வரத்தை ஒரு பாக்கியத்தை இறைவன் கொடுத்திருந்தாலும் அதை பார்த்து அதை சிந்திச்சு எனக்கு பொறாமை வராது. அவங்களுக்கு கிடைச்சிருக்கேன் எனக்கு கிடைக்கலையா அப்படிங்கிற அந்த எண்ணம் எனக்குள்ள வராது அப்படின்னு சொல்லி அந்த மனிதர் சொல்றாங்க. அப்போ எப்படிப்பட்ட காரியத்தின் பாருங்க, எந்த அமலுமே இல்லை, ஆனா அவங்களுடைய உள்ளத்துல எந்த ஒரு பொறாமை குணமும் இல்லை. அந்த உள்ள தூய்மையா இருக்கு. மற்ற மனிதர்களை பத்தி கால் உணர்ச்சியோ பொறாமையோ ஒரு தவறான எண்ணமோ எதுவுமே இல்லை. அந்த உள்ளத்தை தூய்மையா வச்சுக்கிட்டாங்க. அந்த தூய்மையான உள்ளத்துக்காகவே அல்லாஹ்வுடைய தூதர் அவங்கள சொர்க்கவாசின்னு சொன்னாங்க. அப்ப நம்மளுடைய அமல்கள் சிறுசா இருந்தாலும் சரி பெருசா இருந்தாலும் சரி, நம்ம அமல்களே செய்யாம இருந்தாலும் சரி, நம்முடைய உள்ளம் தூய்மையா இருக்கணும். நம்ம எவ்வளவு அமல் செஞ்சாலும் சரி இறைவனத்துல தூய்மையா உள்ளத்தோட நாம நின்னா மட்டும்தான் அந்த அமல்களும் இறைவனத்தை ஏற்றுக்கொள்ளணும். ஆனா நம்மள நிறைய பேர் என்ன செய்யறோம், நம்முடைய பேச்சு மூலமா நம்முடைய செயல்பாட்டின் மூலமா நம்முடைய பொறாமைகளை வெளிக்காட்டுவோம். நம்முடைய வார்த்தையின் மூலமா நம்முடைய உள்ளத்துல இருக்க தீய சிந்தனைகளை தீய எண்ணங்களை நம்முடைய வார்த்தையின் மூலமா நிறைய பேர் வெளிப்படுத்திடுறோம். இலவ பொய் சொல்லிடுறோம், மற்ற மனிதரை பத்தி புறம் பேசிடுறோம், அவங்களுக்கு சொல்லிடுறோம். அது எவ்வளவு பெரிய தவறு அப்படிங்கிறது நம்ம உணர்வுல. பொய் சொல்றதுங்கிறது நமக்கு ஒரு சாதாரண விஷயமா இருக்கு. ஆனா அந்த பொய் நயவஞ்சகனுடைய அடையாளம் நாங்க நயவஞ்சகனுடைய தண்டனை என்ன, நரகத்துக்கு அடித்தட்டு. அப்படி அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் ரொம்ப கண்டிப்பா சொன்ன ஒரு விஷயம் அந்த பொய். ஆனா அந்த பொய்யை நம்ம சொல்றதுல நமக்கு அது ஒரு பெரிய தவறு கூட, ஒரு சாதாரண தவறு கூட நம்ம நினைக்க மாட்டோம். மற்ற மனிதரை பத்தி புறம் பேசுறது, 4 பேர் சேர்ந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க, அதுல ஒரு மனிதர் கடந்து போயிட்டாங்க அப்படின்னா அந்த இருக்கிற 3 பேரை சேர்ந்து கடந்து போன அந்த ஒரு மனிதரை பத்தி புறம் பேசுறது. எந்த தவறு அவங்க என்ன செஞ்சாங்கன்னே தெரியாம மற்ற மனிதர்களை பத்தி நம்ம அவங்களும் சொல்றது. கேட்டா நான் இதுதானே சொன்னேன், நான் பெரிய விஷயம் எதுவுமே சொல்லலையே, இது ஒரு பெரிய விஷயமா, இதெல்லாம் நான் சொன்னது பெரிய விஷயமாப்பா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனா இது எவ்வளவு பெரிய பாவமான செயல் அப்படின்றது நம்மளுடைய உள்ள உணர்றது. நம்ம அன்றாட வாழ்க்கையில நம்முடைய தினசரி செயல்பாடுகளை கடந்து போற ஒரு சாதாரண நிகழ்வா அந்த விஷயங்கள்லாம் நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். நம்மளுடைய உணர்த்தவர்களுக்கு நமக்கு பொறாமை, நம்மளோட கூட பிறந்தவங்க தானே, நம்மளுடைய தந்தை தாய் தந்தையருக்கு பிறந்தவங்க தானே, அவங்களுக்கு நமக்கு பொறாமை வருது. எங்க அண்ணன் வீடு கட்டிட்டான், நான் என்ன வீடு கட்டாம இருக்கேன். எத்தனை பேர் அந்த மாதிரி எண்ணம் நம்மளுடைய உள்ளத்துல இருக்கு. அவன் பெரிய வேலையில நிறைய சம்பாதிக்கிறான், ஆனா என்னால அந்த அளவுக்கு சம்பாத்தியம் பண்ண முடியலையே, என்னுடைய வருமானம் குறைவா இருக்கு, அவனுக்கு மட்டும் எவ்வளவுதான் எப்படிதான் கிடைக்கும் இதெல்லாம் அப்படிங்கிற எண்ணம் நம்மளுடைய உள்ளத்துல ஏற்படுது. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? நம்முடைய உள்ளத்தை நம்மளால பக்குவப்படுத்த முடியாது.
நம்முடைய உள்ளத்தை நம்ம கட்டுப்படுத்தாம, இதனாலதான் அந்த மாதிரி எண்ணங்கள்லாம் நமக்கு ஏற்படுது. அதே மாதிரி மற்ற மனிதர்களை பார்த்து புண்படக்கூடிய வார்த்தைகள் நம்ம இலகுவா சொல்லிட்டோம். நம்முடைய பெற்றோர்கள் தானே, இது எந்த கோபமா இருந்து போடுமே, மற்றவங்க மனசு காயப்படுமே, இந்த வார்த்தையை நம்ம பேசும்போது அவங்களுடைய உள்ள கஷ்டப்படுமே, நம்ம இந்த வார்த்தை தவறான வார்த்தைகளை அவங்களை பார்த்து பேசுவோமே, வாழை கூர்மையான வார்த்தைகளை கொண்டு மற்ற மனிதர்களிடத்துல பேசும்போது நம்மளால வார்த்தைகள் கேட்க முடியாத அந்த கெட்ட வார்த்தைகளை கூட நம்முடைய பெற்றோர்களுக்கு நம்ம பேசுறோம், நம்முடைய சகோதரர்களுக்கு நம்ம பேசுறோம், நம்முடைய அண்டை வீட்டாளர்கள், நம்முடைய அக்கம்பக்கத்துல இருக்கிறவங்க, நம்முடைய நண்பர்களுக்கு நம்ம பேசுறோம். நாளைக்கு அவங்களோட உடல் பார்த்து நம்ம பேசணும், அந்த எண்ணம் அவங்களுக்குள்ள வரமாட்டேங்குது. எத்தனை பேர் நம்மளுடைய செயல்பாடுகள் இந்த மாதிரி செயல்பாடுகள் இருக்கு, அந்த மாதிரி செயல்பாடுகள் இருக்கு, அதை நம்ம முடிஞ்சளவு நம்ம திருத்தணும். அதை திருத்தி போனா நம்முடைய உள்ளம் திருத்தி பெற முடியும். நம்முடைய உள்ளத்தை சீரா வச்சுக்கணும்னா இந்த மாதிரி தவறான சிந்தனைகள் நமக்கு ஏற்படும் போது அதை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தாம இருக்கணும். அப்ப நம்முடைய உள்ளத்தை நம்ம பக்குவப்படுத்தணும். நம்ம இந்த பேச்சுகள்லாம் நம்ம சாதாரணமா நினைக்கிறோம், இலகுவா கடந்து போறோம். ஆனா நாம பேசக்கூடிய இந்த வார்த்தைகள் மூலமா கூட மறுமையில நரகத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. அல்லாஹ் தன்னுடைய தோழர்களுக்கு சொல்லும்போது முப்ளிஸ்னா யாரு அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அதாவது சிவாபாவி போன்ற ஏழை அப்படின்னா யாருன்னு சொல்லி தன்னுடைய சகாபாக்கள் கேட்கிறாங்க. அப்ப அந்த சகாபாக்கள் சொல்றாங்க, பணம் இல்லாதவங்க, செல்வம் இல்லாதவங்க, அவங்கதான் ஏழை. இப்ப நம்மளாம் ஏழை யாருன்னு தான் என்ன சொல்லுவோம், வீடுவாசல் இல்லாதவங்க, பொருளாதாரம் இல்லாதவங்க ஏழை அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி அந்த சகாபாக்கள் சொல்றாங்க. அப்ப ரசூலா சொல்றாங்க, ஏழை அவங்க கிடையாது. நாளை மறுமையில ஒரு மனிதர் மலையளவு நன்மைகளை கொண்டுட்டு வருவாரு, மலையளவு நன்மைகளை நோன்பு வச்சிருப்பாரு, தர்மம் செஞ்சிருப்பாரு, தொழில்பாரு, இவ்வளவு நன்மைகளையும் செஞ்சுட்டு மறுமையில வந்து நிற்கும் போது அவருக்கு பின்னாடியே ஒரு கூட்டம் வரும். என்ன அந்த மனிதர் திட்டாங்க, என்ன அந்த மனிதர் அடிச்சுட்டாங்க, என்னுடைய பொருளாதாரத்தை அமானிதமா சாப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி பின்னாடியே ஒரு கூட்டம் வரும். அப்ப அல்லாஹ் என்ன செய்வான், அவரிடத்துல இருந்த நன்மையை குடுங்கி அவங்களுக்கு யாரு அவங்களுக்கு எதிராக நின்னாங்களோ அந்த மனிதர்களை கொடுத்துருவான். அப்படி ஒவ்வொரு மனிதர்களையா அவங்களோட குற்றச்சாட்டை வைக்கும்போது அந்த குற்றத்துக்கு பகரமா அந்த நன்மைகளை எடுத்து இறைவன் கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த மனிதனிடத்துல மூட்டை மாதிரி நன்மைகளை சுமந்து கொண்டு வந்தாங்களே, அந்த மனிதனிடத்துல நன்மைகள் இல்லாம தீர்வு போயிடும். அதுக்கப்புறம் குற்றச்சாட்டு வைக்கிறாங்களே அந்த மனிதனிடத்துல தீமையை எடுத்து அல்ல அந்த மனிதனுக்கு கொடுத்துருவாங்க. அப்போ நிறைய நன்மைகளை சுமந்து கொண்டு வந்த அந்த மனிதர் நாளைக்கு மறுமையில நாம செய்யற இந்த வாழ்க்கையில நம்ம இலகுவா சாதாரணமா நினைச்சு தவறே இல்லை அப்படின்னு நினைச்சு நாம செய்யக்கூடிய சாதாரண அந்த பொய்னால குணத்தினால அந்த சாதாரண நினைக்கிறோமே, அப்படி பேசக்கூடிய அந்த செயல்பாடுகளால நம்ம நாவின் மூலமா நாளைக்கு மறுமையில நன்மைகள் எல்லாரும் எழுந்து தீமைகளை சுமந்து கொண்டு நரகத்துக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளை அந்த நாவு மூலம் நமக்கு ஏற்படுது. அப்படின்னா நம்முடைய நாவு மூலம் அதை நம்முடைய நாவை நம்ம கட்டுப்படுத்தணும், நம்முடைய உள்ளத்தை நம்ம பக்குவப்படுத்தணும். அப்பதான் நாளைக்கு வறுமையை நம்ம வெற்றி பெற முடியும். அல்லாஹ் சொல்றாங்க, மென்மை எந்த விஷயத்துல இருக்கோ அந்த விஷயம் தீராயிரும். மென்மையை இழந்தவர் நன்மை இழந்தவர் ஆவார். யாரு நன்மையை இழந்துறாங்களோ, யாரு மென்மையை இழந்துறாங்களோ அவங்க நன்மையை இழந்துருவாங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய சொல்றாங்க. அப்போ நம்மளுடைய பேச்சுல நம்மளுடைய மென்மையா பேசணும். நம்மளுடைய சகோதரர்களிடத்திலேயோ, நம்மளுடைய பெற்றோர்களிடத்திலேயோ, நம்மளுடைய உறவினர்களிடத்திலேயோ, நம்முடைய நண்பர்கள் இடத்திலேயோ யாரிடத்துல பேசும்போது நம்மளுடைய கனிவான வார்த்தைகளால நம்ம பேசணும். மற்றவங்களுடைய மனம் புண்படும்படியான வார்த்தைகளை நம்ம பேசக்கூடாது. அதே நேரத்துல மற்ற ஆண்களிடத்துல பேசணும். அந்நிய ஆண்களிடத்துல பேசும்போது நம்ம அதே மாதிரியான வார்த்தைகள் நம்ம பேசலாமான்னா கண்டிப்பா கூடாது. நம்ம கொஞ்சம் தடுக்கப்பான வார்த்தைகளை அவங்க பயன்படுத்தணும். நபியுடைய மனைவிமார்களுக்கு இறைவன் சொல்றான், நபியின் மனைவியரே நீங்கள் மற்ற பெண்களை மாதிரி கிடையாது, நீங்க அல்லாஹ்வுக்கு அஞ்சினா குறைச்சு பேசாதீங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். இனி தகை தூண்ண பல தமிழக கௌரி எத்தனாவது கல்விக்கு மறுபடியும் நீங்க
மற்ற மனிதர்களை குறைஞ்சு பேசிக்காதீங்க. ஏன்னா யாருடைய உள்ளத்துல நோய் இருக்குங்கிறத உங்களுக்கு அறிய மாட்டீங்க, உங்களுக்கு தெரியாது. அப்படின்னா கவலம் ஆகும்பா, நீங்க அழகான சொல்லையே நீங்க கூடுங்க அப்படின்னு சொல்லி நபியுடைய மனைவியருக்கு அழகுதான். நபியுடைய மனைவியருக்கே இந்த அளவுக்கு எதுவும் சொல்லணும் அப்படின்னா அப்ப நாம தான் ஏமாத்துறோம். அப்ப நம்மளுடைய வார்த்தைகள்ல நம்மளுடைய செயல்பாடுகள் நமக்கு எந்த அளவுக்கு கண்டிப்போட இருக்கணும். அந்நிய ஆங்கிலத்துல பேசவே கூடாதுன்னு கிடையாது, பேசக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். ஏன்னா நம்ம பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறோம், ஸ்கூல்ல கொண்டு போய் போறோம், இல்ல காய்கறி வாங்க போறோம், ஒரு பொருள் வாங்க போறோம், தொழில் செய்யறோம், வேலைக்கு போறோம். இப்படி எத்தனையோ பெண்கள் அந்நிய ஆங்கிலத்துல பேசக்கூடிய வாய்ப்புகள் ஏற்பட்டாலும் நம்மளுடைய வார்த்தை அதுல பெண்மை தன்மை இருக்கக்கூடாது. கொஞ்சம் கடினம் போக நம்மளுடைய அந்த வார்த்தைகளை நாம பயன்படுத்தணும். நம்மளுடைய வார்த்தை மூலமா மற்ற மனிதர்களுக்கு தேவையில்லாத தவறான எண்ணம் ஏற்படக்கூடாது. அதற்கு நம்முடைய வார்த்தைகள் காரணமா இருக்கக்கூடாது. அந்த விஷயத்துல நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். ஆனா இன்றைய நிறைய பெண்களை நிறைய பேர் என்ன செய்யறோம்னா நம்மளுடைய சகோதரர்களை பேசுற மாதிரி, நம்முடைய பெற்றோர்கள் பேசுற மாதிரி அந்நிய ஆண்கள் பேசுறோம். நம்ம வீட்டுல பேசுற மாதிரி மற்ற ஆண்கள் நம்ம பேசலாமா? அப்ப நம்ம மற்ற அந்நிய ஆண்கள் பேசும்போது கொஞ்சம் கடினமா இருக்கும். அதே மாதிரி இந்த உள்ளம் தவறான சிந்தனை தான் அதிகமா தூண்டும். அதனாலதான் அசுரர்கள் சொன்னாங்க, இந்த உள்ளத்தை பத்தி சொல்லும் போது இந்த உள்ளம் காய்ச்சி போன இரவு மாதிரி, காய்ச்சி போன ஒரு இரவு காய்ச்சிக்கும் போது எங்கெல்லாம் வளர்க்குவோம் அதே மாதிரிதான் இந்த உள்ளமும் நன்மையான விஷயத்தின் பக்கம் போய்கிட்டு இருக்குன்னா அதன் பக்கமே போயிட்டே இருக்கும். ஒரு தீமையான விஷயத்தின் பக்கம் நம்மளுடைய உள்ளம் நம்மளை கொண்டு போயிடுச்சு அப்படின்னா அந்த தீமையான விஷயத்தின் பக்கமா நம்மளுடைய செயல்பாடு போய்கிட்டே இருக்கும். அப்ப மனிதர்களாக எல்லாருமே தவறு செய்யக்கூடியவர்கள் தான். அப்ப அந்த தவறுகள் செய்யவும் எண்ணம் நமக்கு ஏற்படும் போது, அந்த தவறுகள் செய்யும் போது நம்முடைய உள்ளம் என்ன நினைக்கணும் அப்படின்னா, நான் இந்த தவறை செஞ்சுட்டேன், அப்போ அந்த தவறுக்கு என்னுடைய இறைவனை என்னை தண்டிக்க கூடாது அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். அந்த எண்ணம் ஏற்படும் நம்ம தவறு செய்யும் போது நம்ம இறைவனுக்கு பாவம் கேட்கணும். ஹாமிதியா குளத்தை சேர்ந்த ஒரு பெண்ணை அவங்க விபச்சாரம் செஞ்சுட்டாங்க. அவங்க செஞ்ச தவறை உணர்ந்து அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, யாரும் நான் தவறு செஞ்சுட்டேன், எனக்கு நீங்க தண்டனை கொடுங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நீங்க கருவுச்சு இருக்கிறீங்க, உங்களுடைய குழந்தைய பெற்றெடுத்ததுக்கு அப்புறம் நீங்க வாங்க என்கிட்ட, அப்ப நீங்க உங்களுடைய தண்டனை நிறைவேற்றிக்கோன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் திருப்பி அனுப்பிடுறாங்க அந்த பெண்மணியை. அப்ப அந்த பெண்மணி என்ன செய்யறாங்கன்னா குழந்தைய பெற்றெடுத்து திருப்பி வராங்க. திருப்பி வரும்போது அப்பவும் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்க இந்த குழந்தைக்கு பால் பருவத்தை முடிச்சதுக்கு அப்புறம் அந்த குழந்தை தன்னால எடுத்து சாப்பிடுறதுக்காக வந்ததுக்கு அப்புறம் நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் அப்பவும் திருப்பி அனுப்பிடுறாங்க அந்த பெண்மணி. வருடங்கள் பல கடந்து போயிடுது. ஆனாலும் அந்த பெண்மணிக்கு நான் தவறு செஞ்சிருக்கேன், இந்த தவறுக்கு நான் தண்டனை அனுபவிக்கணும், ஏன்னா நாளைக்கு மறுமையில இறைவன் தயாரித்து அந்த நரகம் மிக கடுமையானது, அந்த மறுமையில இறைவன் என்னை தண்டிச்சிட கூடாது அப்படிங்கிற அந்த அச்சம், அந்த இறைவன் மீதான அந்த பயம், இறைவன் தயாரித்து அந்த நரகத்துடைய தண்டனை பற்றி அந்த பெண்மணிக்கு இருந்த அந்த அச்சத்துக்கு காரணமா திரும்பவும் போறாங்க. அதுக்கப்புறம் ரசூலுல்லாஹ் அந்த பெண்மணிக்கு மரண தண்டனை நிறைவேற்றலாம். அப்ப இது எதனால அப்படின்னா அவங்களுடைய உள்ளத்தை அவங்க சீரா வச்சுக்கிறதுனால, நான் தவறு செஞ்சுட்டேன், அந்த தவறுக்கு நான் தண்டனை அனுபவிச்சே தீரணும், ஏன்னா நாளை மறுபடியும் என்னை இறைவன் தண்டிச்சுடுவான் அப்படிங்கிற அந்த பயம் அவங்களுக்கு இருந்துச்சு. அந்த பயத்தினாலதான் அல்லாஹ்வுடைய தூதருக்கு அவங்களே அதுக்கான தண்டனை வச்சுக்கிட்டாங்க. மூமின்களுடைய உள்ளம் அப்படிதான் இருக்கும். நம்ம தவறு செய்யும் போது எல்லா மனிதர்களும் தவறு செய்யக்கூடியவர்கள் தான், தவறு செய்யாத எந்த மனிதர்களும் கிடையாது. நான் தவறே செய்யறேன், இல்ல இந்த மனிதர் தவறு செய்யவே மாட்டாரு அப்படின்னு சொல்லி எந்த மனிதரையும் நம்மளால சொல்ல முடியாது. அப்ப தவறு செய்யக்கூடிய மனிதர்களாக நாம ஒரு தவறு செஞ்சிட்டோம் அப்படின்னா நம்ம உள்ளம் திரும்பி நம்ம உள்ளத்தால பயந்து இறைவனுக்கு பயந்து நம்ம இறைவனுக்கு பாவம் கேட்கணும். மூமினோட உள்ளம் எப்படிப்பட்டதா இருக்கும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான், இன்னமல் முஃமினூன அல்லதீன, இறை நம்பிக்கையாளர்களுடைய உள்ளம் எப்படிப்பட்டதா இருக்கும்னா, இதா ذكرல்லாஹ் வஜிலத் குலூபுஹும், அல்லாஹ்வை பற்றிய நினைவு அவர்களுக்கு சொல்லப்பட்டா அவங்களுடைய உள்ளம் நடுங்கிடும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். வைதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு, அல்லாஹ்வுடைய வசனங்கள் அவங்க முன்னாடி ஓதப்பட்டா ஜாதுஹும் ஈமானா, அவங்களுடைய ஈமான் அதிகமாகும். வலா ரப்பிஹிம் யதவக்கலூன்,
பெரிய சூறா ஆரம்பிச்சிட்டாங்களே, முடிப்பாங்களா மாட்டாங்களா அப்படி நம்முடைய உள்ளத்துல அந்த எண்ணம் ஏற்படுறது. எத்தனையோ சாயங்கள் ஓடும்போது, இமாம்கள் குரான் ஓடும்போது நம்ம பார்க்கலாம், அவங்களுடைய கண்கள் அவங்களே அறியாம அழுவாங்க. எதனால இந்த மாதிரியான உணர்வு அவங்களுக்கு மட்டும் ஏற்படுது, நமக்கு ஏற்படல? அவங்க அந்த குரானுடைய பொருளை உணர்ந்ததுனால. இறைவன் இந்த இடத்துல இதை பத்தி சொல்லியிருக்கான், இறைவனுடைய தண்டனை இப்படிப்பட்டது, இறைவனுடைய கடுமை இப்படிப்பட்டது, இறைவனுடைய கோபம் இப்படிப்பட்டது, இறைவனுடைய கருணை இப்படிப்பட்டது இப்படின்னு அதை உணர்ந்ததுனால அவங்களுடைய உள்ளத்துல அந்த எண்ணம் ஏற்பட்டதுனால அவங்களுடைய கண்கள்ல கண்டு வருது. அப்ப நமக்கு அந்த மாதிரியான எண்ணம் ஏற்படணும் அப்படின்னா நாம நம்மளுடைய குரானை ஓடும்போது அந்த பொருளோடு படிக்கணும். நம்மளும் குரான் ஓடுறோம், குரான் ஓடுனா நன்மை, அதனால நம்ம குரான் ஓடுறோம். ஆனா அந்த குரான்ல இறைவன் நமக்கு என்ன சொல்லியிருக்கான், என்ன தண்டனை இருக்கான், என்ன செய்யக்கூடாதுன்னு தடுத்திருக்கான், இறைவன் தடுத்த விஷயத்துக்கு நம்ம போகாம இருக்கணுமே அப்படிங்கிறத நமக்கு தெரியணும். அப்படின்னா அதை நம்ம பொருளோடு படிக்கும் போதுதான் அது நமக்கு தெரியும். அதே மாதிரி நிறைய மனிதர்கள் இப்ப இருக்கக்கூடிய நிறைய பேர் என்ன நினைக்கிறோம், எனக்கு மனசு அமைதியாவே இல்லை, ஒரே டிப்ரெஷனா இருக்கு, மன அழுத்தமா இருக்கு, அதனால பாடல்கள் பாக்குறேன், பாடல்களை கேட்கிறேன், கொஞ்ச நேரம் மொபைல் போன் பாக்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி செயல்பாடுகள் ஈடுபடும். இதனால நமக்கு நம்மளுடைய உள்ளம் அமைதி பெற்றுருமா? கண்டிப்பா அமைதி பெறாது. அந்த டிவி சீரியலை பார்க்கறதுனால நமக்கு இன்னதான் மன அழுத்தம் அதிகமாகும். நாளைக்கு முக்கியமான சீரியல் ஐயோ கலந்து போயிடுச்சா என்ன செய்யறது அப்படிங்கிற அந்த யோசனையிலே நமக்கு பிரஷர் அதிகமாயிருக்கு. அப்படித்தான் இருக்கே தவிர அதை பார்க்கறதுனால நம்மளுடைய உள்ளம் ஒருபோதும் அமைதி பெறாது. அல்லாஹ் சொல்றான், எதனால உள்ளம் அமைதி பெறும் அப்படின்னா அல்லாஹ்வுடைய நினைவு, இறைவனுடைய நினைவால் மட்டும்தான் உள்ளம் அமைதி பெறும். அது அல்லாம எந்த சிந்தனையினாலும் நம்ம பாடல்கள் கேட்டாலும், டிவி சீரியல் பார்த்தாலும், யூடியூப்ல பேஸ்புக்ல ஸ்க்ரோல் பண்ணாலும், அதுல எவ்வளவு நேரங்களை நம்ம செலவழிச்சாலும் அதனால நம்முடைய உள்ளம் அமைதி பெறுமா அப்படின்னா நிச்சயமா நம்முடைய உள்ளம் அமைதி பெறாது. அல்லாஹ்வுடைய உள்ள நினைவால் மட்டும்தான் உள்ளம் அமைதி பெறும். அது அல்லாம வேற எந்த நினைவாலும் உள்ளம் அமைதி பெறாது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப எந்த நேரத்துல அதுக்காக இறைவனுடைய உள்ளம் எண்ணத்தினாலதான் உள்ளம் அமைதி பெறும் அப்படின்னா எப்பவுமே அல்லாஹ் பத்தி நினைவே இருந்துட்டே இருக்கமா, எப்பவுமே அல்லாஹ் செஞ்சுட்டே இருக்கமா, தொழுதுட்டே இருக்கமா அப்படின்னா அப்படி கிடையாது. நம்ம எந்த செயல்பாடுகளை செஞ்சாலும் நம்மளுடைய உள்ளம் எதையெல்லாம் தோன்றோ, எந்த சிந்தனைகள்லாம் நம்மளுடைய உள்ளத்துல ஏற்படுதோ, எந்த செயல்களெல்லாம் நம்ம செய்யறோமோ அப்படி செய்யும் போது நம்ம உள்ளம் என்ன அந்த நினைவு வரணும், இறைவன் இதை தடுத்திருக்கான், இறைவன் இதை செய்ய சொல்லியிருக்கான், இது இறைவனுக்கு பார்வையில கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய காரியம், இது இறைவனுக்கு நம்மை நெருக்கமாகக்கூடிய காரியம் அப்படிங்கிற அந்த செயல்பாடு நம்மளுடைய அந்த எண்ணம் நமக்குள்ள வரும். அதுதான் இறைவனுடைய நினைவு. அந்த நேரம் நமக்குள்ள இருக்கும் போது நாம தவறு செய்ய மாட்டோம். அந்த தவறு செய்யறது உள்ள நம்மளை கூட்டு போது கூட நம்மளுடைய உள்ளத்தை நம்ம கட்டுக்கூட்டிக்குவோம், நம்மளோட உள்ளத்தை நம்ம சீராக வச்சுக்குவோம். அந்த உள்ளத்தை அதாவது நமக்கு இறைவன் நேர்மையை தந்ததுக்கு அப்புறம், அந்த இறைவன் நமக்கு நேர்மையை தந்ததுக்கு அப்புறம் நம்ம வழி தவறி இருக்காம, வழி தவறிடாம இருக்கிறதுக்கு நாம இறைவனிடத்துல பிரார்த்தனை செய்யணும். ரப்பனா கொள்ளுமனா பரவாயில்லை கதைத்தனா ஹபுலனா வெள்ளதுக்கு ரஹ்மா, இறைவா நீதான் இந்த மார்க்கத்தை எனக்கு தந்த, எங்களுக்கு நேர்மையை தந்தது இறைவன் மட்டும் நீதான். அந்த நேர்மையை எனக்கு தந்ததுக்கு அப்புறம் அந்த நேர்மையை வந்து எங்களுக்கு தடம்புரை செஞ்சிடாத, அதே மாதிரி எங்களுக்கு உங்களுடைய அருளளித்தா அப்படின்னு சொல்லி நம்ம இறைவனுக்கு பிரார்த்தனை செய்யணும். இப்ப இறைவன் தான் நமக்கு நேர்மையை தந்திருக்கான். அந்த நேர்மையில நம்ம தடம்புறாம இருக்கணும்னா அதற்கான அருள் இறைவனிடத்துலதான் இருக்கு. அந்த இறைவன் நமக்கு அருள் இருந்தா மட்டும்தான், இறைவனுடைய கருணை நமக்கு இருந்தா மட்டும்தான் நம்ம நம்மளுடைய நேர்மையில இருந்து தடம்புறாம இருக்க முடியும். எத்தனையோ பேரை நம்ம பார்க்கிறோம், ஏறுமுகத்துல இருந்து இணைவைக்கு அடியோட வெறுத்த எத்தனையோ மனிதர்கள் இணைவைக்கு பக்கம் போறதை நம்ம பார்க்கிறோம், கண்ணு முன்னாடி பார்க்கிறோம். அப்ப இதெல்லாம் எதனால அவங்களுடைய உள்ளத்தை அவங்கள கட்டுப்படுத்தாம, சீர்படுத்தாம, பக்குவப்படுத்தாம இருக்கிறதுனால. ஒவ்வொரு தடவையும் மனிதர்கள் தவறு செய்யும்போது அவங்களுடைய உள்ளத்துல தோணணும், நான் இந்த தவறு செஞ்சுட்டேனே, இந்த தவறுக்காக இறைவன் என்னை தண்டிச்சுவானே, என்னுடைய உள்ள தவறான சிந்தனைகள் எல்லாம் எனக்கு கொண்டு வந்து தருவேன்
அப்படி நாம இறைவனுக்கு பிரார்த்தனை செய்யணும். நம்ம இந்த தவறு செய்யவே கூடாது. ஒருவேளை தவறு செஞ்சுட்டா கூட அந்த தவறை மன்னிக்க கூட தேவைப்பட்டுதான் அந்த எண்ணம் நமக்குள்ள இருக்கணும். அந்த தவறு செய்யணும், இறைவா இனிமேல் நான் இந்த தவறு செய்ய மாட்டேன் அப்படிங்கிற அந்த எண்ணம் நமக்குள்ள இருக்கணும். ஒவ்வொரு தடவை நம்ம தவறு செய்யும் போதும், தவறு செய்ய என்னுடைய உள்ளம் கூட்டு போதும், என்னுடைய இறைவன் என்னை பார்த்துட்டு இருக்கான். மற்ற மனிதர்கள் என்னை பார்க்காம இருக்கலாம். என்னுடைய தாய் தந்தையருக்கு தெரியாம தவறு செய்யலாம். என்னுடைய சகோதரனுக்கு தெரியாம தவறு செய்யலாம். என்னுடைய நெருக்கமா இருக்கக்கூடிய என்னுடைய தோழிகளுக்கு தெரியாம தவறு செய்யலாம். என்னுடைய உற்றார் உறவினர்களுக்கு தெரியாம அக்கா தெரியாம தவறு செஞ்சிடலாம். ஆனா நான் என்ன செஞ்சாலும் என்னுடைய இறைவன் என்னை பார்த்துருக்கானே, நாளை மறுபடியும் அந்த தவறை ஏன் வெளிப்படுத்திக்காம அவனை தான் நம்ம மறக்க முடியாது. அவனுக்கு தெரியாம எந்த தவறையும் செஞ்சிட முடியாது. எந்த ஒரு காரியத்தையும் அவனை மறைச்சு நம்ம செய்ய முடியாது. அப்போ நம்ம எந்த தவறு நம்ம உள்ள கூட்டு போது கூட நம்முடைய உள்ளத்தை என்ன பண்ணணும் அப்படின்னா, என்னுடைய இறைவன் என்னை பார்த்துருக்கான். இந்த உலகத்துல எந்த மனிதனுக்கு தெரியாம தவறு செஞ்சிடலாம். ஆனா என்னுடைய இறைவனுக்கு தெரியாம எந்த ஒரு செயலையுமே செய்ய முடியாது அப்படிங்கிற அந்த எண்ணம் நமக்குள்ள ஆழ்த்தமா இருக்கணும். அதே நேரத்துல நம்மளோட வச்சுக்கான மனசுல நம்மளுடைய நன்மை என்ன, நம்மளுடைய தீமை என்ன, நம்ம என்ன நினைக்கிறோம், என்ன செய்யறோம் எல்லாத்தையுமே எழுதாமல அந்த மனசுமாரோட செயல்பாட்டை நம்ம தப்பிக்க முடியுமா? நமக்கு சாதகமாக ஏதாச்சும் ஒரு வார்த்தையை மாற்றி எழுதுவாங்களா? கண்டிப்பா எழுத மாட்டாங்க. அவங்க இறைவன் என்ன கட்டளை இருந்தாலும் அந்த கட்டளை அப்படியே நிறைவேற்ற முடியாது. அதே மாதிரி குழு நம்சும் தாய்கள் மௌத், ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே தீரும். நிச்சயமா நடக்கும். இதுல யாருக்குமே மாற்றமே இருக்காது. எல்லாருமே அதை நம்புவோம். ஆனா நம்மளுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கும்னா, நமக்கு மரணம் இப்பவும் வந்துட போகுது, நம்ம இன்னும் கொஞ்ச நாள் அமல் செஞ்சுப்போம், இன்னும் கொஞ்சம் நிறைய காரணங்கள் இருக்குல்ல, அதுவே நம்ம அமல் செஞ்சுக்கலாம், நம்மளுடைய தவறுகளை நம்ம திருத்திக்கலாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா மரணம் எந்த நேரத்துல வரும்ல யாருக்காவது தெரியுமா? இந்த நேரத்துல தான் நான் மரணிப்பேன், இந்த நிலையில தான் எனக்கு மரணம் வரும் யாராவது சொல்லிட முடியுமா? மரணம் எந்த நேரத்திலையும் வரலாம், எந்த நிலையிலையும் வரலாம். அப்ப மரணம் நம்ம கண்முன்னாடி நிற்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய உள்ளத்தை நம்ம தீர்ப்படுத்தணும். நம்ம தவறு செய்யும்போது நமக்கு மனம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அந்த தவறுக்கு பாவம் தேடாமலே நாம இறைவனுக்கு போய் மரணிச்சோம் அப்படின்னா நாளை மரணம் நம்மளால வெற்றி பெற முடியுமா? அப்ப இந்த மாதிரி தவறுகள்ல இருந்தா நம்ம விலகி இருக்கணும். அப்படின்னா நம்மளுடைய உள்ளத்தை நம்ம தூய்மையா வச்சுக்கணும், நம்மளுடைய உள்ளத்தை நம்ம பக்குவப்படுத்தணும், நம்மளுடைய உள்ளத்துல இருக்கிற கோலங்களையும் பொறாமைகளையும் நாம நீக்கணும். சொர்க்கம் தூய்மையான பூமி. அந்த தூய்மையான பூமியில தூய்மையானவர்கள் மட்டும்தான் வரைய முடியும். தூய்மையா எப்படி டெய்லி குளிச்சு சுத்தமா இருக்கும், அந்த தூய்மை கிடையாது. நம்மளுடைய ஆடை அழகா இருக்க, நம்ம ஆடைகளை சுத்தமா போட்டுக்கிறோம், அது சுத்தம் கிடையாது. அதற்கு நம்மளுடைய உள்ளம் சுத்தமா இருக்கும். அந்த உள்ளத்தால நம்ம சுத்தமா இருந்தா மட்டும்தான் இறைவனிடத்துல நாம வெற்றி பெற முடியும். நம்முடைய உள்ளத்துல நிறைய குரோதங்கள் இருக்கு. அந்த குரோதங்கள்ல நம்மளுடைய உள்ளத்துல குரோதங்களை, அந்த பெருமைய, அந்த தவறான அந்த சிந்தனையை, மற்ற மனிதர்கள் மேல் இருக்கிற அந்த காய் உணர்ச்சி எல்லாத்தையும் நீக்கி நம்முடைய உள்ளத்தை சுத்தப்படுத்தி இறைவனுக்கு நாம செஞ்ச தவறுக்காக பாவம் தேடி நம்மளுடைய உள்ளத்தை சீர்படுத்தி நம்மளுடைய உள்ளத்துல அழுக்குகளை நீக்கி நாளை மறுமையில இறைவனை சந்திச்சா மட்டும்தான், அந்த தூய உள்ளத்தோட இறைவனை சந்திக்கும் போது மட்டும்தான் நாம இறைவனை வெற்றி பெற முடியும். அப்படிப்பட்ட தூய உள்ளத்தோட இறைவனை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தோட நம்ம அனைவருக்கும் தந்துடுவாங்க. இந்த உள்ளத்தை புரட்டக்கூடிய இறைவனத்தை நம்முடைய உள்ளத்தை இந்த மார்க்கத்தில் இறைச்சி செய்வாராக என்று பிரார்த்தவராக என்னுடைய உரையை இறைச்சியே வாசத்தவான அனைத்து இல்லாமல் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.